ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ உங்க முன்னாடி செய்து காட்டப்பட இருக்கிறது. எதற்காக அப்படின்னா, இன்னைக்கு நோய் ஓட்டக்கூடிய நொறுக்கு தீனி தயாரிக்க போகிறோம். நோய்களை நொறுக்கு தீனியை வச்சு ஓட்ட போகிறோம். எதற்காக அப்படின்னு எல்லா நேயர்களும் கவனமாக பார்த்துங்க. ஜெம்சி நெட்வொர்க் உங்களுக்காக எல்லா சேனல்லையும் வழங்குது. ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ், ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி, டயட் டிப்ஸ், குரு வைத்தியம் எல்லாத்துலேயும் வருது. ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட பேர் ஆதரவை தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி அட்ட டயத்தில் 4 கேமராவில் போகுது. ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சின்னவங்க ஏன் பெரியவங்களையே எடுத்துக்கங்களேன். நீங்கள் பாரம்பரிய உணவுகளை பக்குவமாக சாப்பிடுங்க. ராகி, கம்பு, சோளம், அது இதுன்னு அதெல்லாம் எப்படிங்க சாப்பிட்றது, அது டேஸ்ட்டாக இல்லை, அதான் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் மழுப்புவாங்க. அதுலேயும் குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே, அதைத்தான் சொன்னேன், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, நல்லா நோட் பண்ணுங்கள், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஃபாஸ்ட் ஃபுட்டு முறையில் இப்போ நம்ம ஒரு உணவே மருந்தை தரப்போகிறோம். ஸோ நிகழ்ச்சி ரொம்ப பெருசு, அதனால தான் முக்கியத்துவம் கருதி எல்லா சேனல்லையும் விடுங்கிறோம். பொறுமைங்கிற தவத்தை ஈட்டுங்க. நிச்சயம் எங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வரமாக வந்து ஆரோக்கியத்தை அள்ளித்தரும். சரிங்களா? யாராவது கட் பண்ணி டக்குன்னு ஸ்பீடாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான நிகழ்ச்சி இதெல்லாம். உணவை தயாரிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க வந்தீங்கனாலும் அது உங்களுக்கான நிகழ்ச்சி அல்ல இது. சரிங்களா? உணவே மருந்தாக எப்படி தயாரிச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தே பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து பாருங்கள். 13 வருடமாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி எப்படி இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பாரம்பரியத்தை உள்ளே கொண்டு வர்றது, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும், ஏழையிலிருந்து பணக்காரர் வரைக்கும் எப்படி பலன் பெற வைக்கிறது, அவங்கவுங்க சமைக்கிற உணவையே மருந்தாக வச்சுக்கிட்டு அப்படிங்கிறத தான், அந்த கண்டுபிடிப்பை தான் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். தேவைன்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய டிஸ்க்ளைமர் போட போகிறேன், தெளிவாக தெரிஞ்சுங்க. பார்க்குறக்கு பொறுமை இல்லாதவங்க எப்படி நிகழ்ச்சியை பார்க்காதீங்கன்னு சொல்கிறனோ அந்த மாதிரி நல்லா நோட் பண்ணுங்கள். பார்க்குறக்கு எப்படி பொறுமை இல்லாதவங்க பார்க்காதீங்கன்னு சொல்கிறனோ அதை விட அதிக பொறுமை இருந்தால் மட்டுமே இந்த உணவை செய்து வீட்டில் பயன்படுத்துங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. பார்க்குறக்கு எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பொறுமை இருக்குதோ அதை விட அதிக பொறுமை இருந்தால் மட்டுமே இந்த உணவை செய்யுங்க. இல்லைன்னா பின் விளைவு முன் விளைவு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா 1/4 கிலோ பொறுக்கி 300 கிராம் நாட்டு பூண்டை பயன்படுத்த போகிறோம். காரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு புரிஞ்சுங்க. கொஞ்சம் பக்குவத்தில் சொதப்புனீங்கனாலும் ஜோலி சுத்தமாயிரு. அப்புறம் கடுகடுன்னு டேஷ் போகும். பேக்கு பயங்கரமாக எப்படி சொல்கிறதுங்க, ரெட் லைட் எரியுன்னு சொல்கிற ரேஞ்சுக்கு ஆகி போயிடும். ஜாக்கிரதையாக இருந்து. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அற்புதமாக தயார் பண்ண போகிறோம். நிகழ்ச்சி தொடங்குது. ஏன்னா ஒவ்வொன்றுலையும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே தான் நம்ம தொடங்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தான் நிறைய மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ அந்த மாதிரி போய் சேரலையும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு புரிதலையும், இந்த உணவை தவறாக செய்தால் என்ன பிரச்சனை ஆயிருங்கிறதையும், நாங்கள் ஏன் பயன்படுத்துகிறோங்கிறதையும் புரிய வச்சு வந்து நம்ம கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நல்லது செய்கிறதே இன்றைக்கி ரொம்ப பயந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? தெளிவாக பார்த்துங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது என்ன, எல்லாம் எஸ்டிடி வரலாறு பார்த்துருவோம். சரிங்களா? அந்த இடிகளை எடுத்துட்டு வாங்க. இப்போது நம்ம பயன்படுத்தி இருக்கிறது மரச்செக்கு நல்லெண்ணெய். ஓகேங்களா? ஒரு அன்பு சகோதரர் வேறு கேள்வி கேட்டார், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்களில் வச்சு பயன்படுத்தக்கூடாது, அடுப்பு சூடாக இருக்கிற இடத்துல வச்சு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. எல்லாம் கரெக்டு தான். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது என்னங்கிறது பொறுமையாக புரிஞ்சுக்கங்க. நடுத்தர வர்க்கங்கள் எப்படி பயன்படுத்தினா என்ன நடக்குங்கிற ரிசர்ச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் இல்லை, சொல்லாமல் இல்லை. ஏற்கனவே 1000 வீடியோவில் 7 வருஷமாக சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு யாரும் கேள்வியை கேட்க வேண்டாம். ஓகே? தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ நம்ம என்ன வர்றோன்னா, மரச்செக்கு நல்லெண்ணெயில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதை தனியாக வச்சுக்கலாங்கண்ணா, இங்கே வச்சுக்கலாங்க. மரச்செக்கு நல்லெண்ணெய்க்குள்ளே ஒவ்வொரு பூண்டாக இடிச்சு புழக்கிற மாதிரி பண்ணி, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், வாய் புழக்கிற மாதிரி. முன்னாடி இதில் ரீல்ஸில் போட்டிருக்கிறேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கிறேன். யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு ஷார்ட்ஸு, ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ரீல்ஸு, இன்ஸ்டாவில் பார்க்குறவங்களுக்கும் ரீல்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி புழக்கிற மாதிரி தட்டி இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருக்கிறேன் நான் உங்களுக்காக. இதில் சூடு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போது இந்த மரச்செக்கு நல்லெண்ணெய்க்குள்ளே, பிளாக் சீசேம் ஆயிலுக்குள்ளே கார்லிக், சரிங்களா, கண்ட்ரி கார்லிக்கை எப்படி சொல்கிறதுங்க, நசுக்கிங்கிறதுக்கு எப்படின்னு தெரியல, அது புரிஞ்சுக்குங்க. ஸோ கண்ட்ரி கார்லிக்கை போட்டு
நம்ம என்ன பண்ணுறோம், மிதமான சூட்டில் வேக வச்சு இதை வந்து சாதாரண மரச்செக்கு நல்லெண்ணெயை, மருத்துவ குணம் கொண்ட மரச்செக்கு நல்லெண்ணெயை எதுவாக இருந்தாலும், ஏன் ரேசன் பாமாயிலாகவே இருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா பூண்டு காரத்தை இறக்கி பூண்டு எண்ணெயாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரேசன் பாமாயிலில் சமைச்சாலுமே இப்படி ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குகிற எண்ணெய் ஒரு வேளை தரமானதா தரமற்றதா அப்படின்னு நினச்சி சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூண்டை கொஞ்சம் போட்டு அதோட காரத்தை இறக்கி அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கு அதுக்கப்புறம் கொண்டு போகாதீங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கிண்ணமோ இல்லை கடைசிக்கு ஒரு கிண்ணமோ இல்லை கண்ணாடி பாட்டில் சிறந்தது. ஸோ கண்ணாடி பாட்டில்லையோ ஊற்றி வச்சு அதிலிருந்து சமைங்க, சாதாரண மற்ற தாளிப்புக்கெல்லாம். இப்போ நம்ம எடுக்க போகிறது வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொரி. குரு வைத்திய உணவே மருந்தாக, ஆசை தீர திங்கக்கூடிய ஆயில் உணவாக, நோயோட்டக்கூடிய நொறுக்கு தீனியாக, பாரம்பரிய முறையிலான ஃபாஸ்ட் ஃபுட்டுகளாக, இத்தனை கேட்டகரியில் இது ஒன்று அடங்கும். உங்களுக்கு ஏதாவது நம்ம நிகழ்ச்சியை பார்த்து இவங்க சொல்கிறதுல ஏதாவது கொஞ்சம் விஷயம் இருக்குது, ஏதாவது ஒன்று செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கிறது, முதல்ல இதை ட்ரை பண்ணுங்கள், இந்த நொறுக்கு தீனியை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுவும் நோயோட்டக்கூடிய நொறுக்கு தீனி. ஃப்ரேமில் வாங்கினா நம்ம பவுனம்மாவுடைய அற்புதமான கைப்பக்குவம். ஸோ நம்ம வந்து இதுக்கு வார்த்தை அலங்காரங்களோட எப்படி சொல்கிறதுங்க, கொஞ்சம் நம்ம அந்த மெடிக்கல் டைம் வார்த்தைகளோட பேச தெரியும். ஆனால் இது அத்தனை இவங்களுடைய மிகப்பெரிய விஷயம். இந்த பூண்டு பொரி புரூனே நாடாமா, அது என்ன நாடு? புரூனே நாடு. புரூனே நாட்டில் இருக்கிற ஒரு அக்கா, அனிதா அக்கான்னு ஒரு அக்கா இருப்பாங்க, சரிங்களா? அந்த அக்காவுக்கு இந்த பூண்டு பொரி பிடிக்கும். 10-15 வருஷம் இருக்குமாமா, 20 வருஷமே இருக்கும் அந்த அக்காவுங்க இங்கே புரூனே நாட்டிலிருந்து இங்கே வந்து, சரிங்களா, எங்கள் முதல்ல நாங்கள் இருந்த ஓனர் காட்டுக்கு வருவாங்க, அவங்களோட கிளாஸ்மேட்டு. ஸோ அவங்க வந்து அந்த நாட்டுக்கு போகையில் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போன ஒரு பதார்த்தம் இது. ஸோ அதை அவங்க முன்னாடி செய்கிறோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இதோடைய பக்குவம் மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20 வருஷத்துக்கு மேலே பவுனம்மா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன், நோட் பண்ணிக்கங்க. நம்ம பவுனம்மாவுடைய ஸ்பெஷல் இது, இந்த வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொரி. ஓகேங்களா? ஸோ முக்கியத்துவம் கருதி கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லைவ் ஒத்துழைக்கலை, அதனால தான் எடுத்து போடுறேன், நோட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? சனிக்கிழமை விரதம். நேற்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டது. இப்போ தான் இந்த பூண்டு பொரியை செய்ய போகிறேன். இப்போ வந்து மணி எவ்வளோம்மா? டைம் பாருங்கள். அப்போ 8:30 மணிக்கு தான் செய்கிறோம். ஸோ 8:30 மணிக்கு பூண்டு பொரி செஞ்சு இந்த பூண்டு பொரி கூட பானகம்ங்கிற அடுத்த நீராகாரத்தை குடித்து விரதத்தை விட்டுட்டு அப்புறம்தான் நம்ம என்னங்க இன்னைக்கு இது மட்டும்தான், நாளை காலையில் தான் மற்றதெல்லாம். ஓகேங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. விரதம் இருக்கிற நாளில் நம்ம உடலை சுத்தம் செய்கிறதுக்கும் குடலை க்ளீன் பண்ணுறதுக்கும், அங்கே ஒரு வாரமாக தின்னு கண்ட கழிமந்தங்களெல்லாம் வெளியே போய் தின்னு, இல்லை வீட்டிலேயே சரியாக சமைக்காமல் தின்னு, இல்லை பாதிப்பு தர்ற மாதிரி கண்ட எப்படி சொல்கிறதுங்க கலப்படம் கடந்த பொருள்களை பயன்படுத்தி தின்னு, ஸோ 1000 பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா? அந்தந்த பிரச்சனையை அந்தந்த வாரமே சரி செய்கிறதுக்காகவும் வைத்த காய போட்டு விரதம் இருந்து ஃபாஸ்டிங் இருந்து எப்படி வேணாலும் கொடுங்க, ஓய்வு கொடுத்து எப்படி வேணாலும் எடுத்துங்க உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொடுக்குற இதில் இந்த வகுத்துக்குள்ளே இந்த பூண்டு இதே இறக்குறோம். இந்த பூண்டு இது இறக்கியில் சூடு, காரம், வாய்ப்புண்ணு, அல்சர் இருக்கிறவங்களாம் பிரச்சனை அப்படி இப்படிங்கிறவங்க தெளிவாக பார்த்துங்க. அதுக்குத்தான் இந்த பக்குவம், அதுக்குத்தான் ரியல் டைமிங், அதுக்குத்தான் முன்னாடி டிஸ்க்ளைமரை போட்டேன். போதிய பொறுமை இல்லாமல் இதை பார்த்தாலோ, அதை விட போதிய பொறுமை இல்லாமல் இதை செஞ்சாலோ பின் விளைவு பயங்கரமாக இருக்கும், நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம செய்யக்கூடியதை வெறும் வயிற்றுல சும்மா வெறி கொண்டு தட்டி லேப்ப போகிறேன். காலையிலையும் சாப்பிடுவேன். நாளைக்கு 11 மணிக்குள்ளே 1/4 கிலோ பொரி, இந்த வடச்சட்டி ஃபுல்லாக இருக்கிறத கொஞ்சம் தான் பவுனம்மா எடுப்பாங்க, மீதி பூரா பிரித்து மேய்ஞ்சிருவேன் நான். அப்படி சாப்பிட்டுட்டு தான் 20 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே ஆரோக்கியமாக இருந்துட்டு உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நிறைய பேர் நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு இந்த டைமிங் எல்லாம் சரியாக கொடுக்காம இப்போ நான் எடுத்து காட்டுவேன். ஃபைனலாகவும் இந்த பூண்டு பொரி ஃபினிஷிங் ஆகி அவுட்புட்டில் எப்படி இருக்குதுன்னு க்ளோஸ் ஷார்ட்ஸு ரீல்ஸு வச்சு காட்டுவேன். அதுலேயும் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி பக்குவமாக செய்யாமல் பண்ணினீங்கன்னா பாதிப்பு வேறு லெவலில் தான் இருக்கும். அதை முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா காரம் அந்த மாதிரி இருக்கும். பூண்டு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அதுவும் நாட்டு
பூண்டு வேறு லெவலில் பற்ற பூண்டு இன்றைக்கி கிடச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கு மக்களை, ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய இறைப்பை உணவு குழாயிலிருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு தான் வாய் முதல் ஆசன வாய் வரைன்னு சொன்னது, புரிஞ்சுங்களா? எல்லா பக்கம் இருக்கிற டேமேஜ் சரி செய்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், நம்ம தான் நுண்ணுயிரிகளோட கொஞ்சம் குழாவுரமாச்சே, புளிக்க வச்சு பயங்கரமாக சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு வாரமாக எடுத்துக்கிட்ட புளிச்ச உணவுகளை அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமே நஞ்சுங்கிறப்போ நுண்ணுயிரி மட்டும் இப்போ சும்மா விட்டுருமா? அதுவும் அதை அளவுக்கு மிஞ்சினா டேஞ்சர். ஸோ டர்ரு புர்ருன்னு கேஸ் போகிறதுலேருந்து பல பிரச்சனைகள் உண்டு பண்ணிடும். ஸோ இந்த பூண்டு பொரியை எடுக்கிறதுக்கு இன்னும் இங்கே ஞாபகம் வர்றப்பவே சொல்லிடுறேன். பிரேமில் வாங்க, வெரிகோசெயினுக்கான குரு வித்தையை பௌர்ணமாக செய்திருக்காங்க. அதற்கும் இது தீர்வு தரும். ஏன்னா இரத்த நாளங்களை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் அங்கே கண்ட கொழுப்புகளெல்லாம் எப்படி சொல்கிறதுங்க, கண்ணா பின்னான்னு படியாமல் இருக்கிறதுக்கும் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதயத்தில் அங்கடப்பு இங்கடப்புன்னு இருக்கிறவங்க ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதுக்கும் பயன்படுத்த முடியும். நம்ம வகுத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, வெரிகோசெயினுக்கும் இதை வந்து பயன்படுத்த முடியும். நான் அல்சர் இருந்தப்பவே இதை சாப்பிட்டு பார்த்துட்டேன். சரிங்களா? தெளிவாக புரிஞ்சுக்குங்க. எனக்கு எதுவும் பண்ணலை, உங்களுக்கு பண்ணுமா பண்ணாதான்னு உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் முடிவெடுத்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? நாங்கள் ஆராய்ச்சி பண்ணதில் நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றதை உங்கள் முன்னாடி வைக்கிறது தான் எங்கள் வேலை. இப்படி செய்யுங்க, இப்படி சாப்பிடுங்க, இப்போ இதை குணமாகுன்னெல்லாம் சொல்கிறதுக்கு நாங்கள் வரல. எங்களுக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டோம், இந்த பலன் கிடைச்சது மக்களே. எங்களை மாதிரி நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக உங்கள் முன்னாடி வைக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா எங்களுடைய வாழ்வியலுக்கும் உங்களுடைய வாழ்வியலுக்கும் ஒத்து போச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி வாழ்ந்து பலன் பெற்றிருக்குங்க அப்படின்னு ஒரு பொதுநல நோக்கோடு வைப்பது. ஓகே, அந்த எண்ணோட்டத்தில் பாருங்கள். இப்போது அற்புதமாக பூண்டு வதங்கி கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஆனால் இப்போ இதை டைரெக்டாக நம்ம பயன்படுத்த முடியாது. இதிலிருந்து இந்த எண்ணெயை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு ப்ராசஸ் பண்ணி கொண்டுட்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த பூண்டை தனியாக வெளியெடுத்து வைக்கணும். ஸோ அது எப்படிங்கிற ப்ராசஸை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே வந்து டெட் சிம்முக்கு கொண்டு போயிட்டு, ஓகேங்களா, அதை எடுத்துங்க வைங்கம்மா, வைங்கம்மா. இப்போது இந்த எண்ணெயை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும். இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றலைனாலும் சரி, வேறு நம்ம முன்பே சொன்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் கொஞ்சம் எச்சா ஊற்றியும் கூட காய்ச்சி வடித்து தனியாக எடுத்து வச்சுங்க. நான் முதல்ல சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, இந்த எண்ணெயை தனியாக வேறு சமையலுக்கு பயன்படுத்தலான்னு. ஸோ அப்படி எடுத்து வச்சிங்க. ஆனால் இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடியது, இப்போ செய்யக்கூடிய பூண்டு பொறிக்கு வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய குரு வைத்திய உணவே மருந்துக்கு போதுமானது. ஸோ அதனால் நான் முழுசாக பயன்படுத்திக்கிறேன். நோட் பண்ணிக்கங்க. இதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ வர்றது பூண்டு எண்ணெய். பிளாக் சீசேம் ஆயில் அல்லது ஜிஞ்சில்லி ஆயிலில் கார்லிக்கை போட்டு ஹீட் பண்ணி அதோடைய எசன்ஸை இதுக்குள்ளே இறங்க விட்டு அதிலிருந்து வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். நோட் பண்ணிக்கங்க எவ்வளவு வருதுன்னு. 1/4 கிலோவுக்கு 140 கிராமுக்கு மேலே வெளியே இருக்கும். 10 கிராம் 15 கிராம் மில்லி உள்ளே இறங்கியிருக்கும். ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்க, பக்குவம் உங்களுக்கு க்ளோஸ் காட்டுறேன், சரியாக தெரியும்னு நினைக்கிறேன். 3 இதில் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இல்லைனாலும் க்ளோஸ் தனியாக காட்டுறேன். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போது இந்த எண்ணெயிலிருந்து தான் நம்ம ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்நேரம் வரைக்கும் உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் செஞ்சால் என்ன பண்ணுவீங்க, எண்ணெய்ங்கிறது ஒன்று எடுத்து லொடுக்குன்னு ஊற்றுவீங்க. அந்த எண்ணெயை கொண்டு வர்றக்கே இங்கே இவ்வளவு வேலை நடந்திருக்குது. அந்த எண்ணெய் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட இவ்வளவு தூரம் விஷயத்தை விளக்கியிருக்கோம். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இப்போது இந்த பூண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த சின்ன சின்ன பீஸு உடஞ்சதும் கூட உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே எடுத்துருங்க. ஏன்னா இங்கே ஓவராக இனி காஞ்சி அது கருகிச்சு அப்படின்னா சுவையவே மாற்றிடும். சரிங்களா? அப்புறம் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்க்குறக்கு முதல்ல இருந்த எண்ணெய் மாதிரியே இருக்கும், ஆனால் பூண்டோடைய எசன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதுக்குள்ளே விட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காமா கம்மியாக இருக்காமா, உங்கள் பார்வைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிதானம் கொஞ்சம் தப்பி இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதிகத்திலிருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ போதுமானது. கொஞ்சம் எடுத்துட்டோம், ஒரு 25 மில்லிக்கு பக்கம் வெளியே எடுத்துட்டோம். மீதி இருக்கிறது ஓகே. ஓகேங்களா? ரொம்ப வந்துச்சா, கரெக்டாக இருக்கா? ஓகே, சரிங்களா? இப்போது பௌர்ணமாவும் ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ இதிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தெளிவாக பாரு.
இதிலிருந்து நிறையா பேர்த்துக்கு தெரியும். ஆனால் அதுலேயுமே என்னென்ன உங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குதுங்கிறதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடம் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தெளிவாக தெரிஞ்சுங்க. இந்த எண்ணெயை மட்டும் தனியாகவே ஒரு 1/2 லிட்டர் தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாதாரணமாக சமைக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்கும். ஒபிசிட்டி பிரச்சனையில் பாதிக்கப்படுறவங்க, சரிங்களா, முன்னாடி சொன்னவங்க எல்லாம் தான். ஸோ இப்போ ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்ம பெருசில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எது எது போகுது அப்படிங்கிறது பாருங்கள். எல்லா லைனில் வந்தாச்சும்மா? எது மிஸ் ஆகுது? தொடங்கலாமா? ரெடி மக்களை, ஆரம்பிக்கலாங்களா? ஸோ முதல்ல எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு ஏன் பயன்படுத்த வேண்டும் நோட் பண்ணிக்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, நம்ம முன்னோர்கள் வாக்கு. ஓகே, எதுக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னா, கடுகுல இருக்கக்கூடிய காரம் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய பாரம்பரியத்தில் சமையல் முறையில், அதுவும் நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் 100% கடுகு எண்ணெயோட பயன்படுத்திகிட்டே இருப்போம். எதுக்குன்னா அந்த காரம் இறங்கியும் இந்த எண்ணெயை உடச்சி கொடுக்கும். இந்த இடத்துல உடல் சூடு உள்ளவங்க சுக்கை போட்டு உடச்சிட்டு கூட கடுகை போட சொல்லியிருப்பேன். எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்கள் சுக்கை பயன்படுத்தலை. யாராவதுக்கு பூண்டும் பிரச்சனை, நிலக்கடலை நீ உள்ளே வரப்போகுது, இன்னும் வேறு சேரக்கூடியதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறவங்க இங்கேயே பூண்டை போட்டுக்கணும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கடுகு வெடித்து இறங்குற வரைக்கும் பொறுமையாக இருக்கும். இந்த டைமிங் ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு ரியல் டைமிங்கில் தான் காட்டுவேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ நான் கடுகு போடுற நேரத்தில் நாங்கள் நீ போடக்கூடிய 10 எண்ணம் 15 எண்ணத்தையும் போட்டே முடிச்சிடுவாங்க. அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க சகோதரிகளை, சமைக்கிற சகோதரர்களை. இந்த கடுகு காரத்தை மிதமான சூட்டில் வெடித்து கடுகு வெடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான். இப்படி சமைச்சிட்டு இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவதியாக தின்னா கூட பெரிதளவு பாதிப்பு இருக்காது. நீங்கள் இப்படி செய்யாமல் நார்மலாக நீங்கள் செய்கிற டுபாக்கூரா செஞ்சுதிங்கிறதுல ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் எதிர்பார்க்காதீங்க. ஒரு மண்டலத்துக்கு இப்படி பொறுமை காத்து செஞ்சு பாருங்கள். பொறுமை இல்லாமல் சமைக்கிறதையும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதுதான் 13 வருடமாக நாங்கள் ஆராய்ச்சின்னு சொல்கிறத. இதுதான் விஷயம். ஒவ்வொன்றும் எப்படி மாற்றி பண்ணுறோம், எத்தனை நாள் பண்ணுறோம், வெய்ய காலத்தில் எப்படி பண்ணோம், குளிர் காலத்தில் எப்படி பண்ணோம், மழை காலத்தில் எப்படி பண்ணோம், உடல் பாதை இருக்கிறப்ப எப்படி பண்ணோம், உடல் பாதை இல்லாதப்போ எப்படி பண்ணோம், கெஸ்ட்டுகளுக்கு கொடுத்து எப்படி ட்ரை பண்ணோம், வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தான் பண்ணோம். ஓகே, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். வேணும்னா எடுத்துக்கங்க. இன்னும் எவ்வளவு பொறுமையாக காரம் இறங்கிட்டு இருக்குது. மேலே நேராக லைட் இருக்குது, புகையே இல்லாமல் கடுகு வெடிச்சிக்கிட்டு இருக்குது. சின்னதாக அதிலிருந்து வர்ற நீராவி மட்டும்தான் மேலே வந்துக்கிட்டு இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற ஈரப்பதம். ஸோ பெரிய அளவில் புகை வராது. நோட் பண்ணிக்கிட்டே இருங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும். உங்களுக்காக சைலண்ட்டாக விடுறேன் டைமிங்கை. அந்த வெடிக்கிற சத்தம் நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காக. கருகிடக்கூடாது கடுகு, நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ ஃபினிஷ் த மேட்ரு. ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சீரகம் நோட் பண்ணிக்கங்க. சீரகம் குளிர்ச்சி. என்ன திறமை சகோதரிகளை டெட் சிம்பிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சீரகம், கடலைப்பருப்பு, நாட்டு கடலைப்பருப்பு. ஓகே, உடல் சூடு, வரமிளகா சூடுங்கிறவங்க வரமிளகாயை கூட இந்த சீரகம் போட்ட இடத்துலையே போட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கி முதலே போட்டுக்கணும். ஸோ கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு நிறையா இருக்கணும். ஸோ உளுந்தும் குளிர்ச்சி. குளிர்ச்சிக்கு எத்தனை சேருதுங்கிறது மட்டும் வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. மரச்சக்கு நல்லெண்ணெய் குளிர்ச்சி, சீரகம் குளிர்ச்சி, உளுந்து குளிர்ச்சி, கடுகு குளிர்ச்சி. ஓகே, பூண்டை ஒன்றா பார்த்துட்டு பயப்படாதீங்க என்ன திறமை சகோதரிகளை. கட்டக்கு முட்டக்குங்கிற அளவுக்கு அது வணங்கணும். ஸோ அது வரைக்கும் இதில் முடிஞ்சதில்லாமல் அதான் மூட வேண்டியது இருக்கா? போட்டாச்சுண்ணா. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது பொன்னரம். ஸோ அதுக்குள்ளே வரமிளகாயை போட்டுக்கலாம். காம்போட கிள்னது எத்தனை? 1 2 3 4 5 எல்லாம் போட்டிருக்காங்க. போனோம்னா 1/4 கிலோவுக்கு 5 வரமிளகா மட்டுமில்லை, இன்னும் நிறையா இருக்குது காரத்துக்கு. தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் பெருசில் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த கடுகு காரம் எப்படி எல்லாத்தோடையும் மிங்கிள் பண்ணுறாங்கிறத மட்டும் பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா?
இந்த கடலைப்பருப்பை எடுத்து மெல்லையில் எங்கேயுமே, அதாவது கட்டக்கு முடக்குன்னு இருக்கணும், எங்கேயுமே கருகி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி பொன்னிறத்தில் வெந்திருக்கணும். அதெல்லாம் க்ளோஸ் உங்களுக்கு ஃபைனலாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஒவ்வொரு முறையும் அப்படி சமைக்க முடியுங்கிறத 6-7 வருஷமாக காண்பிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ முடிஞ்சது. நிலக்கடலை தோலோட பொட்டு நீக்கில் நல்லா நோட் பண்ணிக்கங்க. நிலக்கடலை தோலுடன் கொஞ்சம் பெருசில் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே வறுகடலை தான், வறுத்துருக்கிற நிலக்கடலை. ஸோ ரொம்ப டைமிங் கொடுக்க வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் சட்னி கடலை. ஸோ இதை பார்த்தா சாப்பிடணும் போல் இருக்குது, பட் ஆனால் விரதம் விட்டுட்டு தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ அதனால் அமைதியாக தான் இருந்தாகணும். ஸோ வறுகடலை உடச்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னது, மெயினான அண்ணாத்தை உள்ளே வர போகிறாரு. ஓகே, இந்த படத்தின் கதாநாயகன் யார்? இந்த பதார்த்தத்தோடது என்னது? வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொரின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த கதாநாயகன் உள்ளே வரப்போகிறார். இப்போ தான் ஹீரோ என்ட்ரி. ஆனால் முதல்லையே ஹீரோக்கு எப்படி தயாரிச்சான்னு விளக்கம் கொடுத்துருக்கோம். ஸோ 1/4 கிலோ பூண்டு, சரிங்களா, கிட்டத்தட்ட 300ன்னு வச்சுங்க. 300 கிராம் பூண்டு 1/4 கிலோ பொரிக்கு. இப்போ இதையே நல்லா மிங்கிள் பண்ணி விடுங்க. ஓகே, இதெல்லாம் வதங்கிடுச்சு. ஸோ அதிக டைம் எடுக்க வேண்டாம். ஸோ போட்டு அதெல்லாம் கிளறி விட்டுட்டு பாத்தி கட்டுங்க. பாத்தி கட்டணும். ஓகே, பாத்தி கட்டணும் மீன்ஸ் இப்போ இதில் எல்லாம் இருக்கிற எண்ணெயை மட்டும் சென்டர் கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணுங்க? எல்லா எண்ணெயும் சென்டரில் கொண்டு வரணும், மற்றதெல்லாம் வெளியே தள்ளி விட்டுருங்க. ஸோ டெட் சிம்முக்கு கொண்டு போயிட்டோம். சென்டரில் மட்டும்தான் ஆயில் இருக்குது, புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்கிறேங்கிறது தெளிவாக தெரியும் குடும்பம். இப்போது கொண்டாங்க முதல்ல உப்பு. இப்போ நம்ம போடக்கூடியதுக்கு இங்கே உப்பு இங்கேயே கரெக்டாக போட்டுருங்க. ரெண்டாவது, உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தான் போட்டிங்கனாலும் பொரியலை பிடிக்காது. நீங்கள் அதிகமாக போட்டுட்டு கடைசியில் இப்போ சாப்பிட்றவங்களுக்கு ஓவராக உப்பாயிரும், ரொம்ப டேஞ்சரும் கூடாது. ஸோ இங்கேயே கரெக்டாக இந்த ஆயிலில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். அது கொஞ்சம் போக போக ஆரம்பத்தில் கொஞ்சமாக செய்யுங்க, அப்புறம் போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1/4 கிலோவுக்கு இவ்வளோ போதுமானது. ஓகே, ஸோ போட்டங்களா? இப்போ இதையே உடச்சுடுவோம். பூண்டு இதெல்லாம் உள்ளே வராமல் தள்ளி விட்டுக்குங்க. அதில் மட்டும் கலங்குற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 6 டீஸ்பூன், நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வலிய 1 2 3 4 5 6 எவ்வளவு காரம் இறங்குதுங்கிறத பாருங்க. சுத்தமான நாட்டு வரமிளகாத்தூள் அரைக்கிற பக்கம் வாங்கிட்டு வந்தது. நாங்கள் எந்த ஒரு பேக்கெட்டில் போட்டதையும் வாங்கல. ஸோ இப்போ இது எல்லாம் ரெண்டையும் கலக்கி விட்டுங்களா? இப்போ இது மேலே எல்லாம் அப்ளை ஆகிற மாதிரி கலக்கணும். பூண்டு, நிலக்கடலை, சட்னி கடலை, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சரிங்களா, வரமிளகாய், நம்ம இப்போ ஏற்கனவே தயாரித்த பூண்டு எண்ணெய், முன்னாடி இருந்த மரச்செக்கு நல்லெண்ணெய்னு எல்லாத்தோடையும் நல்லா இப்போ இந்த காரமும் உப்பும் மிக்ஸ் ஆகணும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் வதக்கி ஆகணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3/4 பக்குவத்துக்கு தான் பூண்டை வதக்கி முதல்ல எண்ணெயில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். ஸோ இப்போ கொஞ்சம் பெருசில் வச்சு இந்த எசன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம மீதி பயன்படுத்தணும் இல்லைங்களா? என்னது, சீரகம், உளுந்து, சரிங்களா, அதோட குளிர்ச்சி, மரச்செக்கு நல்லெண்ணெய் எல்லாமே நல்லா மறுபடியும் ஒருக்கா இது மேலே அந்த காரத்தோடு சேர்ந்து இன்சுலேட் ஆகிற மாதிரி நல்லா பொறுமையாக பண்ணணும். ஓகே, புகை வரல, பெருசில் தான் வச்சுருக்கிறேன். பயன்படுத்தினது சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய். புகை வருதுன்னு கேள்வி கேட்ட சகோதரிகள் தெளிவாக பார்த்துக்குங்க. பயன்படுத்துறது ஈயம், சரிங்களா, ஈய வடைச்சட்டி. தெளிவாக நோட் பண்ணிக்கங்க, ஈய வடைச்சட்டி. ஸோ இப்போ கொஞ்சம் இருங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. ஏன்னா பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பற்ற பூண்டு, தட்டையில்
அப்படி அருமையாக ஓப்பன் மட்டும்தான் ஆகிருக்குது, நிறைய சிதையில. ஸோ குண்டு குண்டாக இருக்குது. அந்த குண்டு குண்டாக இருக்கிறது நம்ம சொல்கிற மாதிரி ஜவங்குன்னு ஜெல்லி மாதிரி பக்குவத்துக்கு மாற்றணும். இந்த நிறையா கார்பரேட் ப்ராடக்ட்லாம் வாங்குறாங்களே, அப்போனா தான் நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் ருசித்து சாப்பிடுவாங்க. குறிப்பாக இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராசஸில் நிலக்கடலையில் இருக்கிறத வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த எப்படி சொல்கிறதுங்க, பொரிஞ்சு உள்ளே அதோட எக்ஸ்ட்ராக்டை உள்ளே இறங்கணும். ஸோ நிலக்கடலை, மரச்செக்கு நல்லெண்ணெய் ரெண்டும் வந்து எப்படி சொல்கிறது, ஒன்றோட ஒன்று சண்டையை போட்டு அந்த மரச்செக்கு நல்லெண்ணெயுடைய கசப்பை நம்ம மட்டுப்படுத்திக்கிறோம். பட் சக்தி இருக்கும், மட்டுப்படுத்துகிறோம். ஸோ நிறைய பேர் ஐயோ நல்லெண்ணெய் கசக்காதான்னு கேட்குறவங்களுக்கு இங்கே சொல்கிறத நோட் பண்ணிக்க. வறுகடலையில் இருக்கிற மந்தத்தன்மையும் நிலக்கடலையில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த டேஸ்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, நிலக்கடலை சாப்பிடல, அதுவும் ரெண்டும் மூணும், அதாவது மரச்செக்கு நல்லெண்ணெய், நிலக்கடலை, அந்த சட்னி கடலை எல்லாம் மூணு மிங்கிள் ஆகி கொஞ்சம் நல்லா ஹீட் கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த கசப்பு இப்போவே வேணாலும் நீங்கள் எடுத்து லைட்டாக அந்த எண்ணெயை வச்சு நக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளைனாக மரச்செக்கு நல்லெண்ணெயை எடுத்து நக்கிறதுக்கும் இப்போ எடுத்து டேஸ்ட் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இங்கேயே உங்களால் வளர முடியும். ஓகேங்களா? ஸோ போதிய பக்குவத்துக்கு பூண்டு வந்தாச்சா, எடுத்து முறுக்கா பார்த்துருவோங்களா? ஓகே, கறியிடக்கூடாது. பூண்டு கருகிச்சு யாருமே வாயில் வைக்க முடியாது, வேற மாதிரி கசந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடியது 1/4 கிலோ பொரி. சரிங்களா? 1 உப்பு பொரி. எங்கள் ஏரியாவில் 1 உப்பு பொரின்னு சொன்னால் கிடைக்கும். ஸோ இப்போ டெட் சிம்முக்கு கொண்டு போயிட்டு இனி ப்ராசஸ் கொஞ்சம் முக்கியம். ஸோ மடமடன்னு ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? போன தடவை பண்ணையில் பவுனம்மா கையில் இதை கொடுத்துட்டு அந்த பக்கம் நெட்டு போகுதா வருதான்னு கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. அவங்களுக்கு வளர்த்தி வந்து கொஞ்சம் கம்மி மக்களை, அதனால தான் அந்த சுற்றுறதுல கொஞ்சம் சிக்கல். ஸோ நம்ம கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. கல்யாணம் பண்ணுறது வேணால் ஒரு வளர்த்தியான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? நாளைக்கு நம்ம அம்மினியை வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த கிளவியை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா பெற்றதா இல்லையா. ஸோ கல்யாணம் பண்ணியில் வேணால் அதுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதாவது இன்னொரு வரைக்கும் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்த அந்த எண்ணெய் எல்லாத்து மேலேயும் அப்ளை பண்ண வச்சுட்டு எல்லா பொரி மேலேயும் இறங்கிடுச்சு. இப்போது இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, நல்லா புரிஞ்சுங்க, எப்படி ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், மூடி வைங்க மஞ்சளை, பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு எப்படி சொன்னனோ, எதுக்காக சொன்னனோ தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போது இந்த வெறும் பொரியை தின்னா கூட இப்போ நம்ம இவ்வளவு நேரம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கிற அந்த எண்ணெய் அந்த எல்லா பொரி மேலேயும் படிஞ்சிருக்கிறனால உங்கள் குழந்தைங்க நீங்கள் பூண்டோடு கொடுங்க, திங்கலைனாலும் கம்முன்னு விட்டுருங்க. அதுக்கு எல்லாம் பூண்டை தள்ளி வச்சு போட்டு தின்னாலும் பொரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நிலக்கடலை டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை இவ்வளவு பக்குவத்தை கடைபிடிச்சும் அவங்களுக்கு பூண்டு பிடிக்கலன்னா அந்த வெறும் பொரியை தின்னா கூட பரவாயில்ல, திங்க விடுங்க, வேறு லெவலில் அவங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா நம்ம ஆயில் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து பொரிக்குள்ளே இறக்கி விட்ருக்கோம். ஸோ பொரி இஞ்சிட்டு இருக்குது. இப்போ தருங்க நாட்டு ரக மஞ்சள் தூள். சரிங்களா? 3 டீஸ்பூன், அது 6, இது 3. ஓகே, பிடிங்க. இப்போது அதே மிதமான சூட்டில் தான் டெட் சிம்மில் இருக்குது, பெரட்டி இந்த மஞ்சள் எல்லாத்து மேலேயும் கிளப்பணும். ஸோ ஒரு 2 திருப்பிட்டு இப்போ நம்ம அடுத்த ஒரு ப்ராசஸ் பண்ணணும். இனி பொறுமையாக பார்க்கணும். சரிங்களா? இது எங்கள் உடல் வாக்குக்கானது. சிலர்களுக்கெல்லாம் வந்து மேட்சிங் ஆகிறதுக்கு மாற்று ஏற்பாடும் அங்கங்கே டிப்ஸு சொல்லுவேன், கவனமாக பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டெட் சிம்மில் கூடாங்க. இந்த பக்குவத்திலேயே இப்போ கருவேப்பிலையை பார்த்துங்க. இனி உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்லேயும் ரீல்ஸ்லேயும் எடுத்து போடுவேன். அப்போ இது எப்படி எண்ணெயில் மொறுன்னு போட்ட மாதிரி ஆயிரும், ஏன்னா ரொம்ப டெட் இதில் இருக்குது. ஸோ இத்தனை கருவேப்பிலுமே தேவை. நாளைக்கு எதுக்கு பிரியாணிக்கு போடணுமாம்மா? இருக்கா பிரியாணிக்கு? ஸோ இது எல்லாமே இதுக்கு தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பூரா உருவிடலாம். தலைமுடிக்கான குரு வைத்திய உணவே மருந்து. வாய் முதல், இது 2 வச்சுக்க, ரொம்ப குழந்தை இருக்கு. வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரும் குரு வைத்திய உணவே மருந்து. எத்தனை இன்க்ரீடியன்ஸுகள் சேர்த்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்குள்ளேயும் என்னென்ன இருக்குது நீங்களே கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த தலைப்புக்கும் இந்த பதார்த்த தயாரிப்புக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஓகே,
இந்த வாசமே அடி வயிறு பசியை சும்மா வேற லெவலில் கிளப்பி விடுது. சரிங்களா, வேறு வழி இல்லை, பசியை தாங்கி தான் ஆகணும். இன்னி பானகம் செஞ்சாகணும், ஏன்னா விரத மக்களை நேற்று நைட்டு சாப்பிட்டது. ஓகே, இன்னி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எதுவும் சாப்பிடலை. நோட் பண்ணிக்கங்க, சாப்பாடு எதுவும் சாப்பிடலை. ஸோ இப்போ ஃபைனல் இது முடிஞ்சதுங்களா. இதில் இன்னும் சரியாக இந்த இதில் இருந்து இப்போ நம்ம ஆஃப் கரோ சரியாக பொறுமையாக திருப்பினா, இப்போ பவுனம்மா வாங்க நீங்கள் கலருங்க, இவங்க திருப்பினாங்கன்னா 5 நிமிஷத்துக்கு பெரட்டிகிட்டே இருக்கணும். இப்படியே நிறுத்திட்டிங்கன்னா நவுத்து போயிடும், உள்ள சூடு இருக்கிறனால. இதில் உள்ள எல்லா சூடும் வெளியேற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக திருப்பிகிட்டே இருக்கணும். இப்போ கீழே ஆஃப் பண்ணியாச்சு, கேஸை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சூட்டை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக வெளியே எடுத்து டக்குன்னு கொட்டி விட்டு ஆற விடலாமானெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா கருவேப்பில் இன்னும் மொறு பக்குவத்துக்கு போகும். ஸோ அந்த சூடும் வெளியே போயிட்டே இருக்கணும், கருவேப்பிலையும் அந்த சூட்டுக்குள்ளே பெரட்டிகிட்டே இருக்கணும். ஸோ கருவேப்பிலும் மொறுமொறுன்னு ஆயிரும், அதே நேரம் சூடும் சுத்தமாக அடங்கிடும். கருவேப்பிலில் இருக்கக்கூடிய சத்து வீணாகாமல் மொறுமொறுப்பு கொண்டு வர்றோம், அந்த அளவுக்கு பக்குவமான மிதமான சூடு. ஸோ கருவேப்பிலையை எந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறோம், கறி லீவ்ஸு இங்கே முக்கியமான பங்கு இதில் இருக்குது, இந்த தலைப்புல சொன்ன பலனை தர்றதுக்காக. ஸோ அதை கருகாமல் பக்குவமாக பயன்படுத்துங்க, ஃப்ரிட்ஜில் வைக்காததை பயன்படுத்துங்க. ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம குடிநீர் வந்து பயன்படுத்துகிறோம், தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 7 நாள் 4 நாள் ஆகி இதை பயன்படுத்தியில் வாடி போன கருவேப்பிலையும் பயன்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. இப்போ நம்ம சொன்ன எல்லா பொருள்களுடைய பக்குவத்தை அதே மாதிரி செய்து பயன்படுத்தி பாருங்கள், வேறு லெவலில் பலன் தரும். பவுனம்மா வெரிகோசைன்லேருந்து மீள்றதுக்கும், எங்களுடைய இந்த பொரியை வச்சுக்கிட்டு பேதிக்கு எடுக்காமல் வயிற்றை சுத்தம் செய்கிறதுக்கும், வயிற்றுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்துக்கிறதுக்கும், மலச்சிக்கல், உடல் சூடு, இன்னி அங்கே புண்ணு, இன்னி இந்த புற்றுநோயெல்லாம் சொல்கிறாங்களே, அங்கே குடல் புற்றுநோயை தவிர்க்கிறதுக்கும். ஏன்னா மஞ்சள் மிதமான சூட்டில் எல்லாத்தையும் எண்ணெய்க்குள்ளே போட்டு ஆட்டி இருப்பேன், நல்லா கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் மஞ்சள் எந்த இடத்துல போட்டேன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக நிறுத்துறதுக்கு முன்னாடி எல்லா எண்ணெயும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக மேலே 3 டீஸ்பூனை போட்டு இப்போ அதை பெரட்டி எல்லா பக்கம் அந்த மஞ்சள் பச்சை வாசம் போய் மேலே அப்ளை ஆகிட்டு இருக்குது. அதை நோட் பண்ணுங்கள், அதுக்கும் தான் சூடாடுறதுக்காகவும் குட்டும் பண்ணல. ஸோ புற்றுநோயை தவிர்க்கிறது மஞ்சளுக்கு சக்தி இருக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது உண்மைனா, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற பக்குவம் அதில் கண்டிப்பாக போய் சேரும். நல்லா புரிஞ்சுக்க, திரும்பவும் சொல்கிறேன், அதுக்கு மஞ்சளை எந்த கலப்படமும் இல்லாததாக பயன்படுத்தணும். லெட் குரோமைட்டு, மெட்டானிக் எல்லோன்னு 2 வகையான கெமிக்கல்கள் தரமற்ற மஞ்சள்களில் உள்ள விட்டு மார்க்கெட்டிங்கில் உழவுறதாக நான் சொல்லலைங்க, சேட்டலைட் தொலைக்காட்சியிலேயே நியூஸ் வந்துருச்சு. ஸோ அந்த 2 வகை கெமிக்கல் இருக்குது பாருங்கள், லெட் குரோமைட்டு, மெட்டானிக் எல்லோ. அது உடம்புக்குள்ளே போச்சுன்னா என்ன நடக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க, கூகுள் சர்ச் பண்ணி. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒவ்வொரு உணவு தயாரிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன், என்னென்ன பொருள்களை எங்கெங்கே வாங்கணும், எப்படி தயாரிச்சிருக்கணும், அதை நம்ம கொண்டுட்டு வந்து எப்படி மதிப்பு கூட்டணும், அதை எப்படி சுத்தி செய்யணும், இதெல்லாம் தான் நம்ம ஆராய்ச்சி. ஸோ ஒரு நிகழ்ச்சியில் ஓவராக டைம் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நல்ல தகவலை 4 பேருக்கு போகிறக்கு உறக்க சொல்லி தொடர்ந்து சொல்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. நாங்கள் பெற்ற ஆரோக்கியம் எல்லாமே இந்த உலக மக்களும் பெறணும்னு ஒரு பொதுநல நோக்கோடு உங்கள் முன்னாடி வைக்கிறோம். வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். போடுங்கம்மா எண்டுக்கார சென்டரில் நின்று. எல்லாரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.